ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வித்தவுட் போரிங். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது சேமியா பிரியாணி. ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் போடுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறோம். நெய் நல்லா உருகின பின்னால் அதில் 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறோம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டிருக்கிறோம். ஒரு பச்சை மிளகாவை போட்டிருக்கிறோம். இது நல்லா பொரிஞ்ச பின்னால் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த விழுதை அதில் போட்டுக்கிறோம். அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அடி பிடிச்சிடாம அடுப்பு சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி அதில் சேர்த்துருக்குறோம். தக்காளி நிறைய போடக்கூடாதுங்க, புளிப்பாயிரும். ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அது நல்லா வதங்கின பின்னால் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்ல எண்ணெயிலே அந்த மசாலா எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 700 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். 300 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பாக்கெட் சேமியாவுக்கு 700 ml தண்ணி தேவை. 2 பாக்கெட் சேமியாவையும் தண்ணி நல்லா கொதித்து வந்த பின்னால் அதில் போட்டுக்கிறோம். போட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதே மாதிரி அளவாக தண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம சாப்பிட்றப்போ பிரியாணி மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். அதிகமாக தண்ணி வச்சிட்டிங்கன்னா கொலன்னு போயிருங்க. அதனால் நான் சொல்கிற அளவுலையே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வரும். ரொம்ப போட்டு கிண்டாமல் நல்லா ஜெண்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் சிம்மிலே வச்சு நல்லா கிண்டி விட்டோம்னா ஒரு 5 நிமிஷம்தான். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உதிராக பொலன்னு நம்ம சேமியா பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. சூப்பராக நம்ம சேமியா பிரியாணி எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சின்னு பாருங்கள். கமன் வாசத்தோட சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.